இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலி. இந்த ஞாயிறு மகிழ்வு ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் நெருங்கி வந்துவிட்டார் என்ற உறுதியே நமது மகிழ்ச்சியின் இறையியல் ஆதாரமாக உள்ளது. மகிழ்ச்சி கடவுளின் அரசால் வரும் உறுதியான ஒரு வரம். நெருங்கி வரும் ஆண்டவருக்காக மகிழ்வோம், மகிழுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். உதாரணம், லேசான இளஞ்சிவப்பு ஊதா வர்ணம் லேசான இளஞ்சிவப்பு நிறத்திற்கு மாறுகிறது. இது நமது விசுவாச பயணத்தில் நாம் அடைந்த துயரத்தையும் நமது மகிழ்ச்சிக்குரிய இலக்கு கிறிஸ்துவின் பிறப்பு மிக அருகில் உள்ளது என்பதை குறிக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் மகிழ்ச்சி என்பது ஒரு மேலோட்டமான உணர்ச்சி அல்ல, அது கடவுளின் அரசில் நாம் வைக்கும் நம்பிக்கையினாலும் பொறுமையினாலும் விளைகின்ற ஒரு வரம் என்பதை ஆழமாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது. முதல் வாசகம் ஏசாயா 35:1-10. மகிழ்ச்சியின் மெசியானாகிய மாற்றம், மெசியானிக் டிரான்ஸ்பர்மேஷன் என்று கூறுகிறோம். அதாவது பாலை நிலமும் வறண்ட நிலமும் பூத்து குலுங்கும். அவர்கள் ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் அழகையும் காண்பார்கள். இறைவாக்கின ஏசாவின் இந்த தரிசனம் நமது மகிழ்ச்சியின் அடிப்படை சூழலை சார்ந்தது அல்ல, அது மீட்பை சார்ந்தது என்பதை உணர்த்துகிறது. மனித வாழ்வு பாலியலம் போன்றதாக வறட்சியும் கண்ணீரும் சோர்வும் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கடவுளின் வருகை அந்த மரத்தன்மையை மாற்றி அமைக்கிறது. டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வை கொடுக்கிறது. பாலை நிலத்தை நீரூற்றி பெருகி மலர்கள் பூப்பது கடவுளின் இறுதி மீட்பு செயலின் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் சால்வேஷன் என்று கூறுகிறோம். அது புதிய படைப்பாக கருதப்படுகிறது. மகிழ்ச்சி ஒரு பரிசாக கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சி என்பது நாம் தேடி சம்பாதிப்பது அல்ல, அது மீட்பராய் ஆண்டவர் கொண்டு வரும் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன் வழியாக கிடைப்பது. இது ஒரு புதிய பாதைக்கு வழிவகுக்கிறது. அடுத்த இறுதியாராஜ் அவர் அடிக்கடி கூறுவது போல கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வழியில் நடப்பதாகும். இங்கே ஏசாயா அமைக்கும் திருப்பாதை ஹைவே ஆஃப் ஹோலினஸ், ஒரு பிரத்யோக வழி. இதுவே கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே நடக்கும் வழி. இந்த வழியில் நடப்பதே நமது மகிழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. மனித வாழ்வினுடைய செயல்பாடு என்ன? நாம் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கும் கசப்பு, பகைமை, பாவச்சுமை ஆகியவற்றை துடைத்து கடவுள் காட்டும் மீட்பின் பாதையில் வழியில் உறுதியாக நிற்பதே கிறிஸ்தவ மகிழ்ச்சி. 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 7-10 மகிழ்ச்சிக்கான பொறுமை, the patience required for joy என்று கூறுகிறார். விவசாயி மழை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையாயிருங்கள், காத்திருங்கள், மன உறுதியோடு இருங்கள், ஏனெனில் ஆண்டவர் வருகை அண்மையில் உள்ளது. இதனுடைய இறையியல் பார்வை என்ன? திருவருகை காலத்தின் மகிழ்ச்சி எப்போதும் ஒரு காத்திருப்பு உணர்வோடு, சென்ஸ் ஆஃப் வெயிட்டிங் இருக்கிறது, பிணைக்கப்பட்டிருக்கிறது. திருத்துதர் யாக்கோபு இந்த காத்திருப்பை ஒரு விவசாயியோடு ஓமையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். செயலில் உள்ள பொறுமையாக இருக்க வேண்டும். விவசாயி சும்மா உட்கார்ந்து காத்திருப்பதில்லை. அவர் விதைத்து விட்டு பராமரித்து விட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். இதே போல நம்முடைய பொறுமையும் செயலில் உள்ள பொறுமை, ஆக்டிவ் பேஷன்ஸ் ஆகும். இது சோதனைகள் நடுவில் முணுமுணுக்காமல் கடவுளின் இறுதியில் எஸ்கட்டாலஜிக்கல் ஜஸ்டிஸ் நம்பிக்கை வைப்பது. மழை வரும், காற்று வரும், புயல் வரும், இருந்தாலும் ஆண்டவர் விளைச்சலை தருவார் என்று காத்திருக்கிறான் விவசாயி. ஆண்டவரின் வருகை அண்மையில் இருக்கிறது என்று காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது என்பது நாம் காத்திருக்கும் காலத்தின் முடிவை குறிப்பது மட்டுமல்ல, அவர் இப்போதே நமக்குள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆன்மீக உண்மையையும், ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியையும், அது அந்த அண்மைதான் நமது பொறுமையின் ஆன்மீக சக்தியாகவும் இருக்கிறது. உலகத்தின் அநீதிகள், தனிப்பட்ட வேதனைகள் வரும்போது கிறிஸ்துவ நம்பிக்கை நம்மை விரக்தி அடைய சொல்லாமல் பொறுமையோடு நிலைத்து நிற்க சொல்கிறது. நமது பொறுமையின் ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கான அமைக்கும் கல்லை அது ஒத்தாக இருக்கிறது. நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், மகிழ்ச்சியின் அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. The signs of joy. வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு எதிர்பார்க்க வேண்டுமா என்ற கேள்வி
திருமுழுக்கு யோவான் சிறையில் இருந்து அனுப்பிய கேள்வி நம்பிக்கையின் இறுக்கத்தை, டென்ஷன் ஆஃப் ஹோப், டென்ஷன் என்று சொல்கிறோம், வெளிப்படுத்துகிறது. மெசியா வந்திருக்க வேண்டும், ஆனால் இன்னமும் சிறையில் தான் இருக்கிறார் என்ற ஐயம். கேள்வியும் பதிலும் அங்கே கிடைப்பதை பார்க்கிறோம். யோவானின் கேள்விக்கு இயேசு அரசியல் அல்லது அதிகாரப்பூர்வமான பதிலை தரவில்லை. மாறாக அவர் செயல்களை த ஒர்க்ஸ் ஆஃப் கம்பேஷன் என்று சொல்கிறோம் அடையாளமாக காட்டுகிறார். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், நடக்க முடியாதோர் நடக்கின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதுதான் மெசியானுடைய வருகை என்பதை மகிழ்ச்சியின் ஆதாரமாக காட்டுகிறார். கிறிஸ்தவ மகிழ்ச்சியின் இறையியல் ஆதாரம் அரசியல் அரியணை அல்ல. மாறாக விளிம்பு நிலையில் உள்ளவர்களிடம் இயேசு செய்யும் உருமாற்ற செயல்களிலேயே, த டிரான்ஸ்ஃபார்மிங் ஆக்டிலேயே இருக்கிறது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுவது கடவுளின் அரசு வந்துவிட்டது என்பதன் மிக உயர்ந்த மகிழ்ச்சிக்குரிய அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவானுடைய சிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம். யோவானை பற்றி இயேசு கொடுக்கும் சாட்சியம் யோவான் ஒரு இறைவாக்கினை விடவும் மேலானவர் என்பதை காட்டுகிறது. பழைய உடன்படிக்கையின் முடிவும் இவர்தான். நம்முடைய உண்மையான மகிழ்ச்சிக்கு தயார் செய்ய நமக்கு வழிகாட்டப்பட்டவர் யோவான். நமது கிறிஸ்துவ மகிழ்ச்சி நமது சமுதாயத்தில் உள்ள ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள் ஆகியோரின் துன்பங்களை போக்கும் இயேசுவின் பணியில், the mission of Jesus என்று சொல்கிறோம், பங்கேற்பதிலேயே முழுமையடைகிறது. நாமே மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்க வேண்டும். இறுதியாக, உண்மையான மகிழ்ச்சி, முடிவில்லாத மகிழ்ச்சி நாம் அழைக்கப்படுகிறோம். திருவரை காலம் 3ஆம் ஞாயிறு நமக்கு 3 அழைப்புகளை விடுக்கிறது. ஏசாயா கூறுவது போல, உங்களை சுற்றியுள்ள பாலைவனத்தை மீட்கும் கடவுளின் வல்லமையை நம்பி மகிழுங்கள். யாக்கோபு கூறுவது போல, இந்த மகிழ்ச்சிக்கான காத்திருப்பில் மன உறுதியோடு நீதிமான்களின் பொறுமையோடு நிலைத்திருங்கள். இயேசு கூறுவது போல, உண்மையான மகிழ்ச்சி அரசின் உருமாற்ற செயல்களில் உள்ளது என்பதை ஏற்று நாமும் அந்த மீட்பு பணியின் அடையாளங்களாக மாறுவோம். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற உறுதியோடு நமது உள்ளங்களில் முடிவில்லாத மகிழ்ச்சியின் ஒளியை பெருக நாம் செய்வோமா? இந்த இறை வார்த்தையிலே காத்திருத்தலில் பூக்கும் நித்திய மகிழ்ச்சியை பற்றி ஆழமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். மகிழ்ச்சியின் இறையியல் ஆதாரம், அன்புக்குரிய கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருச்சபை நாட்காட்டில் ஒரு இனிய திருப்பு முனை. திருவரை காலத்தின் நடுவே ஒரு மகிழ்வு ஞாயிறு. திருப்பலிக்கு குறு அணியும் இளஞ்சிவப்பு ரோஸ் நிறம் நமது காத்திருத்தல் முடிவுக்கு அருகில் உள்ளது. எனவே மகிழுங்கள் என்ற நற்செய்தியை இறையியல் ரீதியாக உணர்த்துகிறது. மகிழ்ச்சி என்பது உலகத்தின் மகிழ்ச்சி போல எதையோ அடைந்த பிறகு வரும் சலசலப்பான உணர்ச்சி அல்ல. கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது காத்திருப்பின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் கடவுளின் வாக்குறுதிகள் மீதும் நாம் வைக்கும் உறுதியான விசுவாசத்தின் விளைவாகும். இது இறையியல் பார்வையில் காரா ஜாய் என்ற கிரேக்க சொல்லால் குறிக்கப்படுகிறது. இது கிருபை, கேரிஸ் என்ற சொல்லோடு தொடர்புடையது. அதாவது கடவுளின் கிருபையால் நாம் பெரும் வரமே இந்த முழுமையான மகிழ்ச்சி. காத்திருத்தல் என்கிற அந்த வரம் வறண்டு போகாத நம்பிக்கை. ஏசாயா 35:1-10 அதனுடைய வாசக சுருக்கம் என்ன? வறண்ட நிலம் பூத்து குலுங்கும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், செவிடர் கேட்பர், கடவுளின் மீட்பின் திருப்பாதை அங்கே உருவாகும். இறையியல் மற்றும் ஆழமான விளக்கத்தை நாம் படிந்திருக்கிறோம். ஏசாவின் திருசனம் காத்திருத்தல் என்பது நம்பிக்கை இழந்து சோர்வது அல்ல. அது வரவிருக்கும் மீட்பின் உண்மையை விசுவாசத்தில் பிடித்துக் கொள்வதாகும் என்று கூறுகிறது. சமகால நிகழ்வுகளோடு அதை இணைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகில் பல இளம் தலைமுறையினர் சுற்றுச்சூழல் நெருக்கடி, அரசியல் குழப்பம், போரினுடைய அச்சுறுத்தல் ஆகியவற்றால், அரசியல் அச்சுறுத்தல் ஆகியவற்றால் பாலை நிலத்தில் இருப்பது போல சோர்வையும் விரக்தியும் உணர்கிறார்கள். இன்றைய அரசியல் உலகம் அதை அப்படி மீண்டுமாக தந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் இழந்து விட்டது என்ற உணர்வு மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். இங்கு நமது காத்திருத்தல் ஒரு சவாலாக இருக்கிறது. நாம் இந்த அவலங்களை பார்த்து விலகி ஓடாமல், வானாந்தரம் களிகூர்ந்தது போல பூவை போல் பூத்து குலுங்கும் என்று ஏசாயா கொடுத்த வாக்குறுதி நம்பிக்கை வைத்து மாற்றத்திற்காக செயல்படுவதே கிறிஸ்தவ காத்திருப்பு என்பதை உணர்வோம். ஒரு மரத்தை நடுவதும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதும், ஒரு கண்ணீரை துடைப்பதும் அந்த பாலைவனத்தில் பூக்கும் முதல் மலரை காணும் காத்திருப்பில் பிறக்கு மகிழ்ச்சி. பாலைவனத்தில் பூக்கள் மலருமா? மலரும். அதுதான் நம்பிக்கை. இறுதியாக, உண்மையான கிறிஸ்துவ காத்திருப்பு சோம்பேறித்தனம் அல்ல, அது செயலில் உள்ள நம்பிக்கை, ஆக்டிவ் ஹோப். பொறுமையாக காத்திருத்தலுடைய வலிமையை நாம் உணர வேண்டும். விவசாயியை போல
கடைசி மழை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய வருகை அண்மை உள்ளது. இறையியல் மற்றும் ஆழமான விளக்கத்தை திருத்துதர் யாக்கோபு காத்திருத்தருடைய பொறுமை என்ற ஆழமான கிறிஸ்துவ புண்ணியத்தோடு இணைப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொறுமை பொறுமை ஒரு தெய்வீக பண்பு. இங்கே யாக்கோபு பயன்படுத்தும் மத்ருமையா என்ற கிரேக்க சொல் நீண்ட சுவாசம், நீண்ட சுவாசம் அல்லது கோபப்படாமல் நீண்ட காலம் தாங்குவது என்று பொருள்படும். இது மனிதர்கள் தவறு செய்யும் போது கடவுள் காட்டும் நீண்ட சகிப்புத்தன்மையை பண்பை தி டிவைன் பேஷன்ஸ் என்று சொல்கிறோம். இந்த காத்திருத்தலின் பொறுமையைத்தான் நாமும் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். நீண்ட சுவாசம், கோபப்படாமல் நீண்ட காலம் காத்திருக்க நம் தம்மை இறைவன் அழைக்கிறார். சமகால நிகழ்வுகளோடு இணைக்கின்ற போது இன்று நம்முடைய சமூகம் விரைவுத்தன்மை, இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் என்ற நோயில் உள்ளது. எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டிய நோய், எல்லாம் உடனடியாக வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, உறவில் திருப்தியாக இருந்தாலும் சரி, உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் நாம் உடனே சலித்து விடுகிறோம், விரக்தி அடைந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். யாக்கோபின் விவசாயி, அவர் உழைக்கிறார், அவர் விதைக்கிறார். ஆனால் காலத்தில் சக்கரத்தை அவரால் மாற்ற முடியவில்லை. விளையும் விளைச்சலும் வரும் வரை கடவுளின் நேரத்திற்கு அவர் காத்திருக்க வேண்டும். இதுபோல நமது ஆன்மீக வளர்ச்சி, நமது மனமாற்றம், நீதிக்கான நமது உழைப்பின் பலன்கள் அனைத்தும் கடவுளின் நேரத்திலேயே அந்த கைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கைரோஸ் நிறைவேறும் வரை காத்திருத்தல் என்பது அவசரப்படாமல் ஆண்டவரின் நேரத்தை நம்பி மகிழ்ச்சியோடு காத்திருப்பது. இறுதியாக இந்த பொறுமையான காத்திருத்தலே துன்பத்தினிடையும் நம்மை தாங்குகிறது. மேலும் ஆண்டவரின் வருகை நிச்சயம் என்ற மகிழ்ச்சி உறுதியையும் அது அளிக்கிறது. அந்த மகிழ்ச்சி அரசால் வரும் சாட்சியம். வாசக சுருக்கத்தில் நாம் பார்க்கிறோம், வர இருப்பவன் நீதாமா என்று சிறையில் இருந்த யோவான் கேட்க இயேசு செயலை கூறுகிறார். குருடர் பார்வை பெறுகிறார் என்று கூறுகிறார். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்ற ஆழமான கேள்விக்கு இயேசுவின் பதில், மகிழ்ச்சி என்பது தனிப்பட்ட விடுதலை அல்ல, அது சமூக விடுதலை, த சோசியல் லிபரேஷன் என்று சொல்லுகிறார். யோவான் ஒரு அரசியல் மெசியாவை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இயேசு தான் யார் என்பதை காட்ட தன் இரக்கச் செயல்களை காட்டுகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுவதுதான் அவர் மெசியானாகிய பயணி என்பதை அவர் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்கிறார். இன்றைய கத்தோலிக்க திருச்சபையில் நாம் அனுபவிக்கும் மகிழ்ச்சி ஆடம்பரமான கொண்டாட்டங்களில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. மாறாக நம்மை சுற்றியுள்ள ஏழைகளின் துயரத்தை போக்கும் செயல்களில் நாம் பங்கு பெறுவதிலேயே அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். விளிம்பு நிலை மக்களுக்கு அது சென்றடைய வேண்டும். ஜாதி, மதம், பொருளாதாரம் ஆகியவற்றால் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது எந்த பார்வையற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நீதியை கொண்டு செல்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. செவிடர்களுக்கு நற்செய்தி, அதாவது அன்பையும் நம்பிக்கையும் கொண்டு சேர்ப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நடக்க முடியாதவருக்கு, சமுதாயத்தில் எழுந்து நிற்க முடியாதவர்கள் வாய்ப்பளிப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த நற்செய்தி பணியில் நாம் ஈடுபடுவது போது கடவுளின் அரசு நம்முன் செயல்படுகிறது என்ற ஆழமான நிலையான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கணும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறுதியாக உண்மையான கிறிஸ்துவ மகிழ்ச்சி என்பது காத்திருத்தலை சாட்சியமாக்குவது, அதாவது இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்வது. இறுதி அழைப்பாக அது கொடுக்கப்படுகிறது. காத்திருத்தலின் மகிழ்ச்சியை நாம் வாழ்வாக்குவோம். அன்புக்குரியவர்களே, மகிழ்வின் ஞாயிறு நமக்கு 3 உண்மைகளை போதிக்கிறது. மீண்டும் மீண்டும் இதே வார்த்தைகளை நான் கூறுகிறேன் என்றால் அது அந்த மகிழ்ச்சியின் தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடவுளின் வாக்குறுதிகள் மீதான வறண்டு போகாத விசுவாசத்தை பிடித்துக் கொள்வது, காலத்தின் கட்டுப்பாடுகளை கடந்து கடவுளின் நேரத்திற்காக மன உறுதியோடு இருப்பது, மகிழ்ச்சி இயேசுவின் மீட்பு பணியில் பங்கேற்று ஏழைகளுக்காக உழைப்பதன் மூலம் அரசின் அடையாளங்களை வெளிப்படுத்துவது. இந்த ஆழ்ந்த மகிழ்ச்சியோடு நமது காத்திருத்தலின் முடிவில் நெருங்கி வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள தயாராவோமா? கிறிஸ்து பிறப்பிலே அகமகிழ்வோமா? அக்களிப்போமா?